வணக்கம். அது பாண்டியனுடைய வீழ்ச்சியும் அப்புறம் மாளிகைபுரம் படையெடுப்பு எந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு? பிற்கால பாண்டியர்களான குலசேகர பாண்டியனுக்கு 2 மகன்கள், சுந்தரபாண்டிய வீரபாண்டியன். இந்த 2 மகன்கள் வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்குமான முடிசூடும் பிரச்சனை இத்தனை சிக்கலுக்கும் காரணம். ஒரு 800 ஆண்டு காலம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் நிலைபெறாமலுக்கான காரணம் இதுதான். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவருக்கு 2 தாரம், இந்த சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் வந்து முடிசூடும் பொழுது சிக்கல் வருது. அப்போ ஒருத்தர் வந்து மாளிகாப்பூரை வந்து அணுகியதாகவும், இன்னொருத்தர் வந்து கிருஷ்ணதேவராயரை வந்து அணுகியதாகவும் சொல்லப்படுது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. அப்ப இது கல்வெட்டு மூலமா வரலாற்று மூலமா இதை நம்ம அறிகிறோம். அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா, மாளிகாப்பூரோட ஆட்சி காலங்கள் வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா 1310 இருந்து 1363 வரைக்கும் மாளிகாப்பூர் படையெடுப்பு நடந்ததாகவும் ஆட்சி அதிகாரம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்ப அங்க இருந்து யார் வர்றா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அரிகர புக்கர். அரிகரன் புக்கர் வந்து தம்பி, அரிகர வந்து அண்ணன்.